கலைந்த கேசம் சாதாரணமாக ஒரு பஸ் நடத்துனராக பணி செய்தவர். பாரதராஜா இவரை கண்டவுடன் இவர் டிக்கெட் கொடுக்கின்ற விதங்களை பார்த்து இவருடைய தலைமுடிகளை அவர் எவ்வாறு வாரி விடுவார், அவருடைய வேகம், பின்னாலே பஸ்ஸில் ஏறி முன்னால் இறங்குகின்ற இந்த வேகங்களை அவதானித்து எந்த தகுதியும் இல்லாமல் ஒரே ஒரு சுறுசுறுப்பையும் விறுவிறுப்பையும் பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அன்று தெரிவு செய்து இன்று உலகறிந்த ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கின்ற ரஜினிகாந்தினுடைய திறமைக்கு பின்னணியாக இருந்த ஒரே ஒரு காரணம் சுறுசுறுப்பும் விடாமுயற்சியும். தோற்றத்தில் நாங்கள் நினைக்கிறதைப் போல ஒரு வெள்ளை நிறம் அல்ல, தோலோ ஒரு கருத்த நிறம். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இன்று இத்தனை வயதிலையும் அவர் இன்று நடிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கின்ற அவருடைய பவர் ஆஃப் எனர்ஜி அதுதான் அங்கே முக்கியமாக இருக்கிறது. கூலி என்கின்ற ஒரு படம் வந்திருக்கின்றது, எத்தனையோ கோடிகளுக்கு மேலே வசூலாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வயதுக்கு அவரை வைத்து நடித்து சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்தை காட்டுவதற்கு விளைந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒருவரை சூஸ் பண்ணுவது, ஒருவரை தெரிந்து கொள்வது ஏன் என்று சொன்னால் அவரிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. ஏன் அந்த சக்தி உங்களுக்கு இல்லை? ஏன் இப்பத்த வாலிபர்களுக்கு அந்த சக்தி இல்லை? படிக்கிற மாணவர்கள் ஏன் தங்களுடைய புலனை கட்டுப்படுத்தி படித்து முன்னேறக்கூடிய அந்த சக்தி ஏன் இல்லை? தோற்றமும் வாட்டமும் ஒன்றுமே செய்யாது. ஏற்றமுள்ள கல்வி ஞானம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதற்கு பல நடிகர்களுடைய எடுத்துக்காட்டாக நான் சூப்பர் ஸ்டார் ரஜினியை சொல்லுகின்றேன். பாருங்கள், இன்றைக்கு இலங்கையிலெல்லாம் தியேட்டரில் வலியப் போகின்றதார்கள். அவ்வளோ தூரத்துக்கு அவருடைய படத்தை பார்க்க போகிறீங்க, சரியா? ஆனால் நாங்கள் இன்னொருவரை பார்த்து எங்களுக்குள்ள சொல்லுவோம், இவர் வயது போனவர் என்ன சாதிக்க போகிறார், அது வயசு வந்த 90s ஆக்கள் இந்த கதையில் கேட்காதங்கிற அன்று இளம் வாலிபர்கள் சொல்லுவோம். இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் நீங்கள் முந்தி அடித்து கொண்டு ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பீங்க டிக்கெட்டை சொல்லுங்க அப்போ. அம்மா அப்பாட்ட காசை வாங்கி என்னத்துக்காக போகிறீங்க? ரஜினிகாந்த் சும்மா ஒரு துவாயை எடுத்து இப்படி சுற்றி விட்டாலே ஆக்கள் சுழண்டு போய் நிற்பாங்க. ஏன்? அட்ராக்ஷன். உங்கள் கல்வியில் அதை காட்டுங்கள். அது மாத்திரமில்லை, உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறதோ அதை நீங்கள் காட்டுங்கள். வெக்கத்தை விடுங்கள், விமர்சனத்தை விடுங்கள். வாழ்க்கை என்பது உங்களுடைய திறமைகளை எந்த தளத்தில், எந்த இடத்தில், எப்படிப்பட்ட வயதிலையும் காட்டலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பதை இந்த பதிவில் நான் சொல்லுகிறேன். வாருங்கள், சுவாரஸ்யமான எனது சேனலில் பல விடயங்களை நீங்கள் பார்க்கலாம், பல விடயங்களை கேட்கலாம், பல மோட்டிவேஷன்ஸ்களை அறிந்து வாழ்க்கையில் முன்னேறலாம். என்னோடு வாங்க, என்னுடைய சேனலுக்கு வாங்க. மீண்டும் உங்களை அழைக்கின்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல விடயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, கொமெண்ட்ஸை தாங்க. நான் என்றும் உங்கள் கூனா குமரேசன். அபி அனோ கேகேசன் யூடியூப் சேனல். தேங்க்யூ.